அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அகோனி போரா ரைஸ் இஸ் க்ரோன் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகோனி போரா அரிசி எந்த மாநிலத்தில் பயிரிடப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி. சமீபத்தில் இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கு. அகோனி போரா அரிசி அப்படிங்கிறது நமக்கு அசாம் மாநிலத்தில் விளையக்கூடிய ஒரு அரிசி. சீக்கிரமாகவே இது வந்து பாயில் ஆயிரும் சரிங்களா. அரிசியாக சாப்பாடாக சீக்கிரமாக ஆயிரும். அதனால தான் இது ஃபேமஸாக இருக்குது சரிங்களா. அடுத்தது அப்பார் நம்பர் இஸ் கிவன் டு ஹூம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பார் எண் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அப்பார் அப்படின்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அப்பார் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 12 டிஜிட் ஐடி சரிங்களா. 12 டிஜிட் ஐடியா இருக்க போகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட் கார்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வழங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்க போகுது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் HMIS அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேட்டா படி. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்ப 45.5 அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். இதுவே இந்தியாவுக்கு பார்த்தோம்னா 90 அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் ஆடட் மூன் டு த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ரிஸ்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக பாரம்பரிய அபாய பட்டியலில் சந்திரனை சேர்த்த அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சந்திரனையே பார்த்தோம்னா ஹெரிட்டேஜ் ரிஸ்க் லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக ஒரு அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு மான்யூமெண்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மான்யூமெண்ட்ஸ் ஃபண்ட். ஸோ இவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு மான்யூமெண்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அமைப்பு நிலவை வந்து சந்திரனை வந்து நமக்கு பாரம்பரிய அபாய பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க சரியா. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா விர்ஜின் கோகனட் ஆயில் ஆஃப் விச் பிளேஸ் ஹாஸ் பின் கிராண்டட் GI டேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்தின் கன்னி தேங்காய் எண்ணெய் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விர்ஜின் கோகனட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபேமஸ் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அந்தமான் நிக்கோபாரில் கிடைக்கக்கூடிய இந்த விர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு GI டேக் அப்படிங்கிறது சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு சரியா. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.